ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலி போட்ட ட்ராமா எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த ஆஞ்சலியை வந்து ஒரு மனுஷியை கூட மதிக்காத அவளை வந்து அங்கேயே வந்து தலை முழுங்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து என்ன பண்ணுறான்னா, கார்த்தி எங்கே இருக்க, வெளியே வா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ட்டு வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறப்ப, கார்த்தி இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் என்னை வந்து நம்பாது போயிருக்கலாம், ஆனால் நீ வந்து என்னை நம்பாது போனது எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அடி ஃப்ராடு, நீ செஞ்ச ஃப்ராடு தரத்தை தான் வந்து அண்ணி வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்களே, என்னடி நீ வந்து அப்படியே உத்தமி மாதிரி வந்து நடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, நீ எப்பயுமே வந்து உங்கள் அண்ணி அந்த இலக்கியா சொல்கிறத தான் வந்து நம்புறேன், நான் சொல்கிறத வந்து நீ கொஞ்சம் கூட வந்து கேட்கவே மாட்டேன், என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட வந்து பாசமே இல்லை, நீ வந்து என்னை லவ் பண்ணி வேறு கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தாங்க இந்த நம்மளுடைய கார்த்தியை வந்து லவ் பண்ணி பணத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணாங்க. எப்படியாவது வந்து இலக்கியாவோட வாழ்க்கையை வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் வந்து நிறைவேறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, நீ வந்து இப்போ என்னை ஏற்றுக்கலைன்னா நான் இந்த இடத்துலேயே வந்து கத்தி எடுத்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு செத்துருவான் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ராடு தனத்தை வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து வெளியே வந்து அறுத்துக்கிட்டு சாகிறதான் சார், அறுத்துக்கிட்டு சாகு அப்படின்ட்டு நம்முடைய கார்த்தியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அவளை வந்து கையில் இருக்கிற கத்தியை வந்து பிடுங்கி அவளை வந்து கழுத்தை பிடிச்சி மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு, இனிமேல் வந்து இந்த வீட்டுக்கும் இதுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இந்த பக்கம் இது வந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை சொல்ல நீ யார், இதை வந்து கார்த்தி சொன்னால் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து உண்மை, நீ வந்து இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய ஆஞ்சலியோட வாழ்க்கை கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் வந்து ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா வயசில் வந்து மூத்தவனாக இருந்தாலும் இந்த ஆஞ்சலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அது அந்த கோர்ட் விஷயத்தில் வந்து பயங்கரமாக வந்து எஸ்எஸ்கே வந்து இந்த ஆஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணாத விட்டு இருந்தால் அப்பயே வந்து தெரிஞ்சிருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கார்த்தி வந்து மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி இந்த எஸ்எஸ்கே வந்து அந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லாத ஃப்ராடுத்தனம் வந்து பண்ணிக்கிட்டே போனதுனால வந்து இந்த இவ்வளோ வந்து வந்திருக்குங்க. அதுபோக இந்த அஞ்சலியோட அம்மா சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு இந்த அஞ்சலியை கூட்டுக்கு சிந்தாமணி வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்த, நீ செஞ்ச ஃப்ராடுத்தனத்துக்கு நீ வந்து என் பொண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த வீட்டை விட்டே வந்து அங்கேயும் வந்து சேர்த்தாத வெளியே வந்து அனுப்ப போகிறாங்க. நம்ம சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பொண்ணியா அப்படின்னு, பொண்ணாவது ஒன்றாவது அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, மரியாதை இங்கேருந்து கூட்டு போயிரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லைனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்றாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நடுத்தெருவில் நின்றுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாத முழிச்சிக்கிட்டு நிற்க போகிறாங்க. இவளுக்கு வந்து யார் உதவ போகிறாங்க, உதவுறவங்களுக்கும் கரெக்டாக வந்து ஆப் வைக்கிறாங்க போகிறாங்க. இந்த அஞ்சலி வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.